மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வீடியோ தான். ஸோ இது வந்து உங்களுக்கு டெய்லி சி வீடியோ தான். ஸோ நிறைய வீடியோ நம்ம லேக் ஆயிருச்சு, 8ஆம் தேதி நின்றுச்சு சார், அதுக்கப்புறம் வீடியோ வரலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான் அதை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ்ல தான் வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து இன்னும் ஒரு 2 நாள் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக எப்பயும் போல அதுக்கப்புறம் லைவ் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இன்னைக்கு ரெக்கார்ட் வீடியோ வந்திருக்கே அப்படின்னு கோச்சிக்கிறாதீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு லைவ் அன்னைக்கு ஸ்ட்ரீம் தான் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிட்டே வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ போயிடலாமா? போயிடலாமே. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கூட தேவைப்படுதுன்னா ராயல் பாஸ் வந்து ட்ரிபிள் 9 ஆஃபர் போயிட்டு இருக்கியா? ஸோ வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ராயல் பாஸ் ட்ரிபிள் 9க்கு யாராவது தேவைப்படுது, ஸோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு எல்லா கண்டென்ட்டும் வேணும், அது ஒரே ப்ரைஸில் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரிபிள் 9க்கு ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்ஸ் வீடியோ கோர்ஸ்லேருந்து பிடிஎஃப் கோர்ஸ்லேருந்து மாக் டெஸ்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் 9க்கு. ரைட்டா? ரைட். ஸோ இது தவிர உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை படிக்கிற ஏதாவது டவுட்ஸ்னா ஸோ ஜாக்சன் சார் ஐடி மேலே இருக்குது, இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ எப்போனாலும் என்னாலும் மெசேஜ் பண்ணுங்க. சரியா? எஸ். ஸோ போயிடலாமா? போயிடலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இது ஆகஸ்ட் 9, 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரெக்கார்ட் வீடியோவா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. படிக்கிற கண்டென்ட்டை ரெகுலராக படிங்க, கரெக்டாக படிங்க. ஸோ எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம எல்லா வேலையும் பார்க்குறோம். ஸோ அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டே மட்டும் இருங்க, கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஓகே, போலாமா? போலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் வேர்ல்ட் இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ் ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் த வேர்ல்ட்ஸ் இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படின்ற டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. யூஎன் அப்சர்வ் பண்றாங்க 1994 இருந்து. இந்த வருஷத்துக்கான தீம் ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் பீப்புள் இன் வாலண்டரி ஐசோலேஷன் அண்ட் இனிஷியல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னது? இண்டிஜினியஸ் பீப்புள் உங்களுக்கு ஸோ இந்த ஆதிக்குடி மக்கள் சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து இண்டிஜினியஸ் பீப்புள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மண்ணுக்கே ஒருத்தான இப்போ ஆஸ்திரேலியன்ல இப்போ இந்தியாவில எடுத்துக்கிட்டோம், இப்போ வந்து இந்த மலைவாழ் மக்கள் அந்த இடத்துக்குன்ற மக்களா இருப்பாங்களே. ஸோ இப்போ வந்து எப்படி சொல்றது, நார்மலா வந்து நம்ம இந்த ஊர்லாம் வந்து உருவாக்குறது அப்படின்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த காட்டிலே இருக்கவங்க, ஸோ இந்த மலையடி வாரத்தில் இருக்கவங்க, மலைவாசிகளா இருக்கவங்க, ஆதிவாசிகளா இருக்கவங்க, அவங்க வந்து இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான தினம் தான் இந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி. சரியா? எஸ். ஸோ இந்த டே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு, அவங்க நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அவங்க கம்யூனிட்டிக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய பண்ண வேண்டியது இருக்கிறது, அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த வேர்ல்டு இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ்க்கான இன்டர்நேஷனல் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது ஆகஸ்ட் 9ஆம் தேதி. சரியா? ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ 9ஆம் நம்பருக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. சரியா? என்ன பண்ணுதுன்னா, அது எப்பயுமே வந்து தனியாக தான் இருக்கும். நோட் பண்ணிருக்கீங்களா? ஸோ 9ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணாலும் அந்த அந்த 9ஆம் நம்பர் அதோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஸோ ஆட் பண்ணல நீங்கள் தனியாக வச்சிருந்தீங்கன்னா அது தனியாக அப்படியே தான் இருக்கும். ஸோ 9ஆம் நம்பருக்கு ஒரு ஸ்பெஷல் வேல்யூ இருக்கும், தனியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இண்டிஜினியஸ் பீப்புள்ஸும் வந்து அவங்க வந்து ஒரு தனித்துவமாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். ஸோ அப்சர்வ் பண்ணுறவங்க யார்? யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்டரஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டர் 1945. எஸ். இதே மாதிரி நம்ம நேஷனல் ஜாவலின் த்ரோ டே. ஸோ நம்ம நேஷனல் ஜாவலின் டே 2022 அப்சர்வ் பண்றாங்க ஆகஸ்ட் 7ஆம் தேதி. ஸோ நம்ம நீரஜ் சோப்ரா ஐயா வந்து 2021 கோல்டு மெடல் அடிச்சார் கரெக்டா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல. ஸோ அதுல வந்து அந்த டே வந்து ப்ரிசர்வ் பண்ண அப்படின்றாங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஜாவலின் டேவாக இந்தியாவில் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்? ரைட்டு. ஸோ கிளியர்? கிளியர். நாகாசாகி டே ஆகஸ்ட் 9. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் ஹிரோஷிமா டே வந்து 79 ஆனிவர்சரி அப்சர்வ் பண்றாங்க. ஸோ 3 நாள் கழிச்சு, அதாவது ஹிரோஷிமா டேவே நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து காலங்காத்தால வந்து ஹிரோஷிமால வந்து பாம்பு போட்டாங்க. ஸோ அதோட பேர் வந்து லிட்டில் பாய். அதே மாதிரி 3 நாள் கழிச்சு திருப்பி நாகாசாகி, ஜப்பான்ல நாகாசாகிலையும் அதே மாதிரி ஒரு நியூக்ளியர் பாம்பு போடப்பட்டது. ஸோ அதை ரிமூவ் பண்ற தினமாக தான் இந்த நாகாசாகி டே ஆகஸ்ட் 9ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? ஜப்பான் அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு 2 டேக்கும் சேர்த்து ஒரு தீம் ஒன்று வச்சிருக்காங்க. டுகெதர் வித் ஹிபாக்ஷா, let us achieve the nuclear weapon free, peaceful and just world for the future of the humankind and our planet அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தீம் ஒன்று செட் பண்ணி இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. அப்சர்வ் பண்றவங்க யாரு? ஜப்பான். ஜப்பானோட பிஎம் ஃபுமியோ கிஷிடே, கேபிட்டல் டோக்கியோ, கரன்சி யென், ஜாப்பனீஸ் யென். ரைட்? ரைட்டு. ஸோ இதே நம்ம ஹிரோஷிமா டே இப்போ தான் சொன்னேன். ஸோ ஆகஸ்ட் 6ஆம் தேதி. ஸோ ஹிரோஷிமா நாகாசாகி ரெண்டுமே ஒரே வருஷம் தான், 1945 தான். ஸோ ஒரே ஆனிவர்சரி தான், 79வது. சரியா? ஸோ 3 நாள் கேப்ல நடந்த விஷயம் தான் ரெண்டுமே. ரைட்? ரைட். ஆபிச்சர். எஸ். ஆபிச்சர்ஸ். ஸோ புத்தாதேவ் பட்டாச்சாரியா, ஃபார்மர் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர், பாசஸ் அவே. வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் இவர். யாரு? புத்தாதேவ் பட்டாச்சாரியா. அவர் வந்து வெஸ்ட் பெங்காலோட சிஎம் இருந்தவர். கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் மாணவர். இப்போ இறந்து போயிட்டாரு. அவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், பாலிடிக்ஸ் வரமுடியாது வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா வேற இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இந்தியாவோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடராகவும் இருந்திருக்காரு. ஸோ வெஸ்ட் பெங்காலோட ஃபார்மர் சிஎம்மாவும் இருந்திருக்காரு. எப்போ தெரியுமா சிஎம் இருந்திருக்காரு? 2001 இருந்து 2006 வரையும். 2001 டு 2006 வந்து சிஎம்மாவும் இருந்திருக்காரு நம்ம புத்தாதேவ் பட்டாச்சாரியா. ஸோ அவர் தான் வந்து இப்போ இறந்து போயிட்டாரு. ரைட்? ரைட்டு. ஸோ ஒரு நிமிஷம், ஒரு மாதிரி இருக்கு, வரல. ரைட். ஃபார்மர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இதே மாதிரி இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார். சரியா?
நட்வர் சிங் அப்படின்னு சொல்லி சரியா, நட்வர் சிங் சொல்லி நம்ம ஃபார்மர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருந்தவர். அவர் வந்து ரீசெண்டா வந்து உடம்பு முடியாம இறந்து போயிட்டாரு. சரியா, எஸ். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்லாம் இறந்து போயிருக்காரு அப்படின்ற யாராவது கேட்டாங்கன்னா ஃபார்மர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நட்வர் சிங் அவர். சரியா, அவர் தான் வந்து இப்போ ரீசெண்டா இறந்து போயிருக்காரு. கிளியர். இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, புத்தாதே பட்டாச்சாரியா க்ளூ வச்சிருந்தேன். எஸ். ஸோ சாரி, பத்தாச்சாரியா இல்லையா, பத்தாச்சர்ஜி. என்னடா என்னமோ வேற ஒரு பேர் யோசிச்சுட்டே இருக்கேன். பேர் பத்தாச்சாரியால பட்டாச்சர்ஜி சரியா அவர் பேர். ஸோ அதான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ நீங்க வெஸ்ட் பெங்கால்ல சரியா, வெஸ்ட் பெங்கால்ல வந்து நீங்க வந்து பட்டா போடணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து புத்தரோட அருள் வேணும். வெஸ்ட் பெங்கால்ல நீங்க பட்டா போடணும் உங்களுக்கு வந்து புத்தரோட அருள் வேணும். அதான் க்ளூ. பட்டாச்சர்ஜி சரியா. பட்டா வாங்கணும்னா நீங்க உங்களோட புத்தரோட அருள் வேணும். ரைட். பட்டா லேண்ட் ரைட்டா. அப்பாயின்மெண்ட் துனிஷியன் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் கமல் மதூரி அஸ் பிஎம். அதாவது வந்து நம்ம துனிஷியாவோட பிஎம் ஆக கமல் மதூரி அப்படின்றவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கார். அஹமத் கச்சானி அப்படின்றவங்களை ரீப்ளேஸ் பண்ணி சரி, அஹமத் கச்சானி ரீப்ளேஸ் பண்ணி கமல் மதூரி அப்படின்றவர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். நம்ம துனிஷியாவோட பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஃபார்மர் சோசியல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்தவர். ஸோ அவர் தான் வந்து இப்போ இந்த துனிஷியாவோட பிரைம் மினிஸ்டராக பொறுப்பெடுத்திருக்கிறார். ரைட்டா, ரைட்டு. கிளியர். ஸோ துனிஷியாவோட பிரசிடென்ட் கைஸ் சைட், கேபிட்டல் துனிஷ், கரன்சி துனிஷியன் தினார். எஸ். இதே மாதிரி நம்ம நோபல் லாட்ரேட்டான முகமது யூனுஸ். ஸோ பங்களாதேஷ் வந்து நிறைய இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ மைனாரிட்டிஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, தாக்கிட்டு இருக்காங்க. நிறைய வார் ஜோன் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. அது சோசியல் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ்ல வந்து இப்போ வந்து அவங்க பங்களாதேஷோட ஹெட் யாரு, நம்ம ஷேக் ஹசீனா இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து ராஜினாமா பண்ணாங்க. ஸோ அந்த பொறுப்புக்கு இப்போதைக்கு பங்களாதேஷோட இன்டரிம் கவர்மெண்ட்டை லீட் பண்றதுக்கு முகமது யூனுஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். இப்போதைக்கு டெம்பரரியா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டு. ஸோ க்ளூ சொல்லல. இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கமல் இருக்காரு பாத்தீங்களா. ஸோ கமல்ல வந்து நீங்க வந்து எப்படி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரை வந்து நீங்க எப்படி யோசிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ கமலை வந்து நீங்க வந்து துணியே இல்லாம நடிக்க சொன்னா கூட நடிப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு டெடிகேட்டடா நடிக்கிற ஒரு மனுஷன். சரி, அந்த இதுக்கு வந்து அந்த துணி வந்து ஒரு தடையா இருக்குன்னா அதை கூட அவர் வந்து பொருட்பண்ணாம நடிப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. ஸோ செபி அப்ரூவ்ஸ் பிரவீனா ராய் அஸ் நியூ MD and CEO ஆஃப் MCX. அதாவது வந்து மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். நம்ம வந்து இந்தியாவோட கமாடிட்டிக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் தான் இந்த நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. இது வந்து கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். சரியா. மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சோட MD and CEO ஆக நம்ம பிரவீனா ராய் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். PS ரெட்டி தும்மல் வருது, உள்ள போயிட்டு வரமாட்டேங்குது. PS ரெட்டி அப்படின்றவங்களை ரீப்ளேஸ் பண்ணி பிரவீனா ராய் வந்து நம்ம MCXோட MD and CEO ஆக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ரைட்டா. ஸோ இதற்கு முன்னாடி வந்து நம்ம NPC இருக்குல்ல, அதோட சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரா இருந்தவங்க. சரி, அவங்க தான் வந்து இப்போ நம்ம MCXோட பிரசிடென்ட் ஆச்சு, MD and CEO ஆக பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். சரியா. ஸோ MD and CEO யார், MCXோட MD and CEO பிரவீனா ராய், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 2003. ரைட்டு. ஸோ கிளியர். நெக்ஸ்ட் க்ளூ சொல்லலையா. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எஸ், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். எஸ். ஸோ இந்த எப்படி சொல்றது, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் MCX. பிரவீனா ராய் மறந்துருச்சே. ஊருக்கு வரமாட்டேன். இது ஒரு லோட் ஞாபகப்படுத்தி வச்சிருந்தேன், மறந்துட்டேன். சாரிப்பா. எஸ், புதுசாக ஒரு குழுவை கிரியேட் பண்ணிடுவோம். சிம்பிள் மேட்டரே, ஒரு பிரச்சனையே இல்லை. ஸோ ஒரு கமாடிட்டி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். சரியா. ஸோ வந்து நீங்கள் ஒரு கமாடிட்டியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, சரியா, ஒரு நிறைய கமாடிட்டி மல்டி கமாடிட்டி, அதாவது நிறைய பொருளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து பிரவீன் க்ளூவே கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. இதுக்கு மட்டும் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் டக்குன்னு ஒரு க்ளூ எப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அதான் ஈஸி. நான் சொன்னதான். ஸோ ஒரு கமாடிட்டி வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து இப்போ பிறவிலேயே வந்து நீங்க வந்து அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ற பழக்கம் வந்து உங்களுக்கு பிறவிலே இருக்கணும். பிறவிலே இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ், MOU. ஸோ IIT இண்டோர் டெவலப்ஸ் இஷ்யூ ஃபார் லைவ் லொகேஷன் ட்ராக்கிங். அதாவது லைவ் லொகேஷன் ட்ராக்கிங்காக இஷ்யூஸ் ஒன்று வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இண்டோர் யாரோட சேர்ந்து, நம்ம DRDOட சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத கிளியரா சொல்றேன், பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம IIT இண்டோர் இருக்காங்க மத்திய பிரதேஷ், அவங்க வந்து
ட்ரைபோ எலக்ட்ரிக் நானோ ஜென்ரேட்டர் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி டெக்னாலஜி சரியா, ட்ரைபோ எலக்ட்ரிக் நானோ ஜென்ரேட்டர் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ஷூ ஒன்று ரெடி பண்ண போறோம். அட்வான்ஸ் மாடலாம் ஒரு ஷூ ஒன்று ரெடி பண்ண போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நடக்கிற மோஷன்ஸ்ல வச்சு, நம்ம நடக்கிற அந்த அதிர்வை வச்சே வந்து அது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி, அது வந்து உள்ள அந்த ஷூக்குள்ளே வந்து ஒரு ஜிபிஎஸ் இருக்கும், ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கும். ரியல் டைம் லொகேஷன் ட்ராக் பண்றதுக்கான ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரும் வந்து இந்த ஷூலே வந்து இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷூ வந்து நம்ம டிஆர்டிஓக்கு வந்து டெலிவரி பண்ண போறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து அதை பண்றாங்க. ஸோ இது எதற்கானது வந்து இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் வந்து ஏதோ ஒரு ஃபீல்டுக்கு போறாங்க, ஏதோ ஒரு ஆபரேஷன்ஸ்க்கு போறாங்கன்னா அவனோட ட்ராக்கிங்காக இந்த ஷூஸ் வந்து யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சோல்ஜர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இதை நாங்கள் ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் மூவ்மெண்ட்டுக்கும் வந்து நாங்கள் இது யூஸ் பண்ணலாம், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஐஇடி இண்டோர் அந்த ஷூவை ரெடி பண்ண டெக்னாலஜி பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, டெக்னாலஜி, ட்ரைபோ எலக்ட்ரிக் நானோ ஜென்ரேட்டர் டெக்னாலஜி, மறந்துடக்கூடாது. ரைட்டா? ரைட்டு. ஸோ டிஆர்டிஓ ஃபவுண்டட் 1958, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, சேர்மன் சமீர் வி. கமால். எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம புல்லர் இந்தியாவும் நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மில்லட் ரிசர்ச்சோட நியூட்ரி ஹப்ன்ற நம்ம இன்குபேட்டர் ஸ்டார்ட் அப்பும் சேர்ந்து ஒரு டையை போட்டுருந்தாங்க. எதற்காக? மில்லட் ப்ராசஸிங் வந்து டெவலப் பண்ண கொண்டு வரணும். அதே மாதிரி நம்ம டிஆர்டிஓவும் பாரத் டைனமிக் லிமிடெடுக்கும் வந்து அஸ்ட்ரா மிசைல் ப்ரொடக்ஷனுக்கான அப்ரூவலை நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. ரைட்டா? ரைட்டு. கிளியர் கிளியர். ஒரே நிமிஷம் அடிக்காதீங்கப்பா, போன் அடிக்காதீங்க. எஸ், கிளியர் கிளியர். நெக்ஸ்ட், பார்ட்னர்ஷிப். So Pinlabs own Setu launches UPI Setu in partnership with Axis Bank. அதாவது ஆக்சிஸ் பேங்கோட சேர்ந்து, சரியா, நம்ம ஆக்சிஸ் பேங்கோட சேர்ந்து நம்ம பின்லாப்ஸோட செட்டு அப்படின்ற நம்ம ஏபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர், சரியா, அதாவது வந்து அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் இன்டர்ஃபேஸ் ப்ரொவைடர், அதாவது அந்த அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் சப்போர்ட் கொடுக்குற ஒரு அமைப்பு தான், கம்பெனி தான் செட்டு அப்படின்ற கம்பெனி பின்லாப்ஸோடது. ஸோ அவங்க வந்து நம்ம ஆக்சிஸ் பேங்கோட சேர்ந்து யூபிஐ செட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் வந்து கொண்டு வர போறாங்க. சரியா? இந்த பிளாட்ஃபார்ம் இதற்காக யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ சொல்யூஷன்ஸ்க்கான தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து யூபிஐ பிசினஸ்க்கான இருக்கட்டும், ஸோ யூபிஐ சர்வீஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், ஸோ பேசிக் கியூஆர் பேமெண்ட் சர்வீஸாக இருக்கட்டும், ஸோ ஆட்டோ பே சர்வீஸாக இருக்கட்டும், இஎம்ஐ பேமெண்ட் சர்வீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா சர்வீஸும் கொடுக்கறதுக்காக நம்ம ஆக்சிஸ் பேங்கோட சேர்ந்து யூபிஐ செட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம செட்டு அப்படின்ற பின்லாப்ஸோட கம்பெனி வந்து சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஆக்சிஸ் பேங்கோட ஷிஃப்ட் அமைப்பும் வந்து ஒரு பேமெண்ட் ஃப்ராட் வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ பைலட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரைட்டா? ஷிஃப்ட் வந்து ஆக்சிஸ் பேங்கோட சேர்ந்து. ரைட்? கமிட்டி. ஸோ சென்ட்ரல் ஃபார்ம்ஸ் கமிட்டி டு மானிட்டர் பங்களாதேஷ் பார்டர் சிச்சுவேஷன். அதாவது நான் தான் சொன்னேன், பங்களாதேஷ்ல வந்து இந்த மைனாரிட்டி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்க இந்தியன் நேஷன்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்கா, என்ன எப்படி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஸோ அங்கே என்ன பிரச்சனை அப்படின்றத மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் பண்றதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட். சரியா? இந்த பங்களாதேஷ் பார்டர்ல. ஸோ இந்த கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ என்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை வருது, ஸோ இந்தியன் நேஷன்ஸ் ஏதாவது இஷ்யூ வருது, பார்டர்ல ஏதாவது பிரச்சனை வருது, பார்டர்ல இருக்க மக்களுக்கு ஏதோ பிரச்சனை வருது, அங்கே இருக்க இந்து பீப்புள்ஸ்க்கு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த கமிட்டியோட ஹெட் யார் தெரியுமா? நம்ம பிஎஸ்எஃப் ஓட ஈஸ்டர்ன் கமாண்ட்ல இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் தான் வந்து இந்த கமிட்டியோட ஹெட்டா இருக்காரு. பிஎஸ்எஃப் ஈஸ்டர்ன் கமாண்டோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் தான் இந்த கமிட்டியோட ஹெட்டாக இருக்கிறார், சேர் பண்றாரு. ஸோ இதுல வந்து 5 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது முக்கியமா வந்து இப்போ ஆகஸ்ட் 7 வந்து பங்களாதேஷ் நேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த பார்டருக்கு வந்துட்டாங்க. பங்களாதேஷ் வந்து ப்ரொடெஸ்ட் நடக்குது, இந்த மாதிரி எங்களுக்கு சேஃப்டி தேவைப்படுன்னு சொல்லி பார்டருக்குலாம் வந்துட்டாங்க. ஸோ அதுக்காக அந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது. சரியா? ஸோ இதே மாதிரி வேர்ல்டு ஹெரிடேஜ் கமிட்டியோட மீட்டிங் எப்போ நடந்துச்சு? இந்தியாவில் நடந்துச்சு. 46வது மீட்டிங் இந்தியாவில் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க, நியூ டெல்லியில். ரைட்? அடுத்த எக்ஸசைஸ். இந்தியன் ஆர்மி கண்டக்ட்ஸ் பர்வத் பிரகார் எக்ஸசைஸ் இன் லடாக். அதாவது லடாக்ல வந்து பர்வத் பிரகார் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து நம்ம இந்தியன் ஆர்மி பண்ணியிருக்காங்க. சரி, இந்தியா சைனா பார்டர்ல வந்து இந்தியன் ஆர்மி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதற்காக பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட எந்த மாதிரி நம்ம ரெடியா இருக்கும், இந்த மாதிரி நம்ம எஃபெக்டிவான நம்ம ஆர்மி வந்து செயல்படுது, ஸோ நம்ம எப்படிலாம் பண்ணணும், எப்படிலாம் நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரைனிங்கான ஒரு எக்ஸசைஸ் தான் வந்து இந்த பர்வத் பிரகார் அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க லடாக்ல நம்ம இந்தியன் ஆர்மி. சரியா? எஸ். ஸோ இந்தியன் ஆர்மியோட சீஃப் யாரு? Upendra Dwivedi, headquarters New Delhi, founded in 1895. ரைட்? ரைட். ஸோ இதை நம்ம இந்தியன் நேவியோட ஃப்ரண்ட் லைன் ஃப்ரிகேட்டான ஐஎன்எஸ் தாபர். சரியா? ஐஎன்எஸ் தாபர் இருக்குல்ல, ஸோ ஐஎன்எஸ் தாபர் வந்து நம்ம ஜெர்மன் நேவியோட சேர்ந்து, சரியா, கெயில் கேனல்ல ஒரு மேரிடைம் பார்ட்னர்ஷிப் எக்ஸசைஸ் ஒன்று வந்து கண்டக்ட் பண்றாங்க 2 பேரும். சரியா? ஜெர்மனி நேவியும் நம்ம இந்தியன் நேவியும் சேர்ந்து, ஐஎன்எஸ் தாபர் இந்தியா சைட்ல இருந்து போனது வந்து ஐஎன்எஸ் தாபர், அதோட அந்த இந்தியன் நேவியும் ஜெர்மனி நேவியும் சேர்ந்து ஒரு மேரிடைம் பார்ட்னர்ஷிப் எக்ஸசைஸ் ஒன்று வந்து கெயில் கேனல்ல வந்து பண்றாங்க. ரைட்டா? ரைட்டு. ஓ, ரேங்கிங். ஸோ எஸ்டபிள்யூஎஃப்ஐ, சரியா, எஸ்டபிள்யூஎஃப்ஐனா சாவரின் வெல்த் ஃபண்ட் இன்ஸ்டியூட். சரியா? எஸ்டபிள்யூஎஃப்ஐ அப்படின்ற இன்ஸ்டியூட் அமைப்பு வந்து ஒரு டாப் 100 லார்ஜஸ்ட் சென்ட்ரல் பேங்க் ரேங்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து குளோபல் லெவல்ல 12th ரேங்க்ல இருக்காங்க நம்ம ஆர்பிஐ. நம்ம ஆர்பிஐயோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 70.47 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து வேல்யூ வந்து இந்த மார்ச் 31 வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, ரீச் ஆயிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் டோட்டல் அசெட்ல
லார்ஜஸ்ட் சென்ட்ரல் பேங்க் ரேங்கிங்ல 12வது ரேங்க்ல இருக்காங்க நம்ம ஆர்பிஐ. சரியா? ஸோ இதுல டாப்ல யாரு இருக்காங்க? யூஎஸ் தான் இருக்காங்க. ஃபெடரல் ரிசர்வ்ஸ் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்க தான் வந்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்க வெறும் 8 ட்ரில்லியன் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க டாலர்ல வச்சிருக்காங்க, நம்ம ருபீஸ்ல வச்சிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதனால தான் வந்து அவங்க டாப் பொசிஷன்ல இருக்காங்க. டாலர்லேயே வந்து 8 ட்ரில்லியன் வச்சிருக்காங்க. நம்ம ருபீஸ்ல 70 ட்ரில்லியன் வச்சிருக்கோம். அதான் கணக்கு. ரைட்டு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதே மாதிரி 86வது பொசிஷனுக்கு வந்திருந்தாங்க ஃபார்ச்சூனோட குளோபல் 500 லிஸ்ட்ல. சரியா? ஃபார்ச்சூன் குளோபல் 500 லிஸ்ட்ல டாப் 100க்குள்ள இந்தியாவில் டாப் லெவலில் இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ வேர்ல்ட் லெவலில் அவங்க 86வது பொசிஷனில் இருக்கிறார்கள். ரைட். நெக்ஸ்ட் பேங்கிங். ஸோ டிபிஎஸ் பேங்க் இந்தியா அன்வில்ஸ் டிபிஎஸ் கோல்டன் சர்க்கிள். டிபிஎஸ் கோல்டன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி புதுசா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம டிபிஎஸ் பேங்க் இந்தியா. எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ரியாரிட்டி பேங்கிங் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் கொடுக்கணும். அது முக்கியமா சொல்ல போனா சீனியர் சிட்டிசனுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது, டிபிஎஸ் கோல்டன் சர்க்கிள் அப்படின்ற இனிஷியேட்டிவ். ஸோ இது எதற்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கான பேங்கிங் சர்வீஸ் வந்து அவங்களோட டோர் ஷிப்ட்லேயே கொடுக்கறதா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களோட ரெசிடென்ட்லேயே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கட்டும் சொல்லி ஒரு விஷயத்துக்காக தான் இந்த டிபிஎஸ் கோல்டன் சர்க்கிள்ன்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸோ அவங்களுக்கான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் டெபாசிட்ஸ்க்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து அதிகமாக இருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கே வந்து கிட்டத்தட்ட நீங்க 4 லட்சம் 5 லட்சம் வரையும் போட்டீங்க அப்படின்னா 7% வரையும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட்டா? யார் சொல்லியிருக்கா? டிபிஎஸ் பேங்க் இந்தியா சொல்லியிருக்காங்க. அதோட பேர், அந்த இனிஷியேட்டிவ் பேரு டிபிஎஸ் கோல்டன் சர்க்கிள். சரியா? ஸோ டிபிஎஸ் பேங்கோட சிஇஓ டாங் ஷூ ஷான் அவங்க வந்து இப்பதான் ரீசெண்டா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. முதல் டிபிஎஸ் பேங்க் இந்தியாவோட சிஇஓ அவங்க தான் பியூஷ் குப்தாவை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம டாங் ஷூ ஷான் அப்படின்றவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். சரியா? ஸோ அதோட ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1994. ரைட். யூபிஐ ஃபீச்சர் டு எனேபிள் மல்டிபிள் யூசர் டு ஷேர் பேங்க் அக்கௌண்ட். அதாவது வந்து புதுசு ஆர்பி வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு டெலிகேட்டட் பேமெண்ட், அதாவது யூபிஐ இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கு. சரியா? ஸோ இதை வந்து நான் இந்த நியூஸாக வாசிக்கிறது, இந்த கதையை நான் வந்து சொல்றேன், அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் என்னன்றது. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தெரியும், ஆனால் சொல்லிடுறேன், அதை புரிஞ்சுடும். டெலிகேட்டட் பேமெண்ட் அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நான் ஒரு யூசர், நான் வந்து யூபிஐ அக்கௌண்ட் வச்சிருக்கேன். சரி, என் அக்கௌண்ட் வந்து யூபிஐ நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? யூபிஐ சர்வீஸ் நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க, சரி, அவங்க வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் சர்வீஸே இல்லைனாலும் இருந்தாலும் அவங்க வந்து என்னோட யூபிஐ சர்வீஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். என் அக்கௌண்ட்டே வந்து அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட அக்கௌண்ட் யூபிஐ சர்வீஸே வந்து அவங்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஆர்பிஐ. ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரே யூபிஐ ஃபீச்சரை வந்து மல்டிபிள் யூசர் யூஸ் பண்ணிடுவாங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட் 2 பேர் யூஸ் பண்ணி, இப்போ வந்து அப்பா அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலியில் யாரோ எல்லாரும் யூஸ் பண்ணி அப்பா அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இப்போ அம்மாவுக்குன்னு தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு இல்லாமல், இல்லை வேணா ஒரே அக்கௌண்ட்டாகவே இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து அந்த யூபிஐ அவங்களும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ RBI founded 1935, headquarters Mumbai, governor Sakti Kandadas. So இதான் கீழே இருக்கு. So through the UPI, which enables the user to authorize another user to carry out UPI transaction from the farmer's bank account. அது ஒரு யூசர் வந்து இன்னொரு யூசரை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அவனோட யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து அந்த அக்கௌண்டோட யூபிஐ டிரான்சாக்ஷனை ஃபார்மர் பேங்க் அக்கௌண்ட் யூபிஐ டிரான்சாக்ஷன், அது இவரோட யூபிஐ அக்கௌண்ட்டை வந்து இவரும் யூஸ் பண்ணிக்கலாம், அனதர் யூசரும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதுதான் இந்த கதை. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதோட சேர்த்து நம்ம யூபிஐ மூலமா டாக்ஸ் பேமெண்ட் பண்றது 1 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரையும் மாத்திருக்காங்க இதே டைம்ல தான். ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம கூகுள் பே, போன்பே, அமேசான் பே 3 பேரும் வந்து ஆர்பிஐயோட டிஜிட்டல் ரூபி இனிஷியேட்டிவ்ல வந்து இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணிருக்காங்க. இவங்களோட சேர்த்து இன்னும் 2 பேர் அப்ளை பண்ணிருந்தாங்க. மொத்தம் 5 பேர்னு சொன்னேன். கூகுள் பே, போன்பே, அமேசான் நான் 3 சொல்லிட்டேன். இன்னும் 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் மட்டும் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? எஸ், இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க. இன்டராக்ஷன்லேயே வரும், ஸ்ட்ரீமிங்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்டர்நேஷனல் தெலுங்கானா வேர்ல்ட் பேங்க் டு ப்ரிப்பேர் ரோட் மேப் ஃபார் பார்ட்னர்ஷிப். அதாவது வந்து நம்ம தெலுங்கானா கவர்மெண்ட்டும் வேர்ல்டு பேங்க்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று வச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட் மேப் ஒன்று கிரியேட் பண்ணணும். என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அங்கே இருக்க அவங்களோட ஸ்டேட்ல இருக்க மக்கள் எல்லாம் வந்து அவங்களோட அவுட்கம் வந்து ஹெவியாக்கணும். ஸோ அவங்களோட ஹைலி இம்பாக்ட்ஃபுல் அவுட்கமை கொண்டு வரணும். ஸோ இன்னும் நிறைய டெவலப் பண்ண கொண்டு வரணும். ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அர்பன் ரீஜுவனேஷன் அண்ட் ரீஇமேஜினேஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ நெட் ஜீரோ டெவலப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் கேரில் டெவலப்மெண்ட், டயக்னாஸ்டிக் அண்ட் எலக்ட்ரானிக்கல் ரெக்கார்ட்ஸில் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரதுக்காக நம்ம தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வேர்ல்டு பேங்க்கும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் உள்ள வந்திருக்காங்க, அவங்க ஸ்டேட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஓகேவா? வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் டிசி, யூஎஸ்ஏ. பிரசிடென்ட் அஜய் பங்கா, ஃபவுண்டட் 1944. எஸ். இதே மாதிரி நம்ம தெலுங்கானா வந்து ப்ராஜெக்ட் ஸ்வஸ்தியா நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஹைதராபாத்ல வந்து டிபி ஃப்ரீ முனிசிபாலிட்டியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடலா வந்து ப்ராஜெக்ட் ஸ்வஸ்தியா நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வந்து கொண்டு வர போறாங்க தெலுங்கானா.
இந்தியா நியூசிலாந்து சைன்ஸ் பைலாட்டரல் கஸ்டம் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட். அதாவது இந்தியாவும் நியூசிலாண்டும் வந்து ஒரு வழக்கம் போல தான் ட்ரேடை வந்து ஈஸியர் பண்றதும் அப்படின்றதுக்காக ஒரு கஸ்டம் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட், பைலாட்டரல் கஸ்டம் கோஆபரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிட்டாங்க. சரி, அது வழக்கம் போல தான். ஸோ நம்ம இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் 1950 இந்த அக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து தான் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து இப்போ டெவலப் இது இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், இன்னும் வந்து நம்ம அக்ரிமெண்ட் வந்து சேர்த்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பைலேட்டரல் கஸ்டம் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க இந்தியாவும் நியூசிலாண்டும். ரைட்டா? ரைட்டு. நியூசிலாண்டோட பிஎம் கிறிஸ்டோபர் லக்சன், பிரசிடென்ட் கேபிட்டல் வில்லிங்டன், கரன்சி நியூசிலாந்து டாலர். எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியாவும் செயின்ட் கிறிஸ்டோபர் அண்ட் நீவிஸ் அவங்க 2 பேரும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் எம்ஓயு போட்டிருந்தாங்களே. எதற்காக போட்டாங்க? ஸ்போர்ட்ஸ் கோஆபரேஷனுக்காக போட்டாங்க. ரைட்டா? ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கோஆபரேஷனுக்காக இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டது இந்தியாவும் செயின்ட் கிறிஸ்டோபர் அண்ட் நீவிஸும் சேர்ந்து. ரைட்டா? நெக்ஸ்ட், 3rd எடிஷன் ஆஃப் ஹர் ஹர் திரங்கா கேம்பெயின். ஸோ இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹர் ஹர் திரங்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயினை வந்து வருஷம் வந்து நம்ம நடத்திட்டு இருக்காங்க இந்தியா. இது வந்து 3வது வருஷம். ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேஷனல் ஃபிளாக் வந்து எல்லாரும் வந்து கொண்டாடணும், அந்த பேட்ரியாட்டிசம் எல்லாருக்கும் தேசப்பற்ற கொண்டு போய் சேர்க்கணும், நேஷனல் ப்ரைடை வந்து எல்லாரும் முன்னெடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நேஷனல் ஃபிளாக் வந்து நீங்க வந்து உங்களோட வீட்லயோ இல்லை ஒரு இடத்துலயோ வந்து நீங்க அந்த நேஷனல் ஃபிளாக் வந்து ஹாய்ஸ் பண்ணி ஸோ அதற்கான மரியாதை நீங்க கொடுத்து அதை ஒரு செல்ஃபி நீங்க வந்து இந்த டேக் மூலமா, இந்த கேம்பெயின் மூலமா நீங்க ஷேர் பண்ணலாம். ஹர்கர் திரங்கா அப்படின்ற டேக் மூலமா நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். இது வந்து நம்ம யூனிட்டியை வந்து காட்டுறதுக்கு ஒரு முன்னெடுப்பா ஒரு கேம்பெயினா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 9ஆம் தேதி 15ஆம் தேதி வரையும் இந்த ஹர்கர் திரங்கா கேம்பெயின் வந்து நடத்தப்படும் இந்தியாவில். ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம விராசட், சரியா, விராசட்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று நடத்துறாங்க. யார் நடத்துறாங்க? நம்ம ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி தான் வந்து நடத்துறாங்க. நேஷனல் ஹேண்ட்லூம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் வந்து நடத்துறாங்க நியூ டெல்லியில். சரியா? ஹேண்ட்லூம் டேவை முன்னிட்டு. ஹேண்ட்லூம் டே என்னைக்கு? ஆகஸ்ட் 7. கரெக்டா? ஹேண்ட்லூம் டே. கிளியர்? கிளியர். ஸோ NCW லான்ச்சஸ் டிஜிட்டல் சக்தி சென்டர் டு காம்பேட் சைபர் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் உமன். அதாவது ஹெட்டிங் படிச்சோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இருக்காங்களே, அவங்க வந்து டிஜிட்டல் சக்தி சென்டர் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில் வந்து ஒரு சென்டர் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து நம்ம சைபர் பீஸ் ஃபவுண்டேஷனோட சேர்ந்து இந்த சென்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைபர் கிரைம்ஸ், பெண்களுக்கு எதிராக நடக்கிற சைபர் கிரைம்ஸ்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சென்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த சைபர் கிரைம்ஸ்லாம் வந்து அதற்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அதை எப்படிலாம் சரி பண்ணலாம், ஏதோ ஒரு கிரைம் ஆயிடுச்சு அதை எப்படி சரி பண்ணுறது, ஸோ பெண்களுக்கான சேஃப்டி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக இந்த டிஜிட்டல் சக்தி சென்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். ரைட்டா? அதோட சேர்மன் ரேகா சர்மா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1992. சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம சென்டர் கவர்மெண்ட் வந்து SOPs வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. சரியா? ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்போர்டேஷனுக்காக SOPs வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரைட்? அடுத்த ஸ்டேட். ஸோ யூனிசெஃப் அண்ட் பெங்கால் பார்ட்னர் டு என்கேஜ் ஃபாதர்ஸ் இன் பிரெஸ்ட் ஃபீடிங். அதாவது வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டும் யூனிசெஃபும் சேர்ந்து, சரியா, டீம் அப் பண்ணி ஒரு விஷயம் பண்றாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஃபாதர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ண போறாங்க. எதற்காக அப்படின்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக, நியூ மதர்ஸ்க்கு வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக, இந்த ஃபாதர்ஸை வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு ப்ரொமோட் பண்றதுக்காக, என்கரேஜ் பண்றதுக்காக நம்ம யூனிசெஃபும் வெஸ்ட் பெங்காலும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் குள்ள வந்திருக்காங்க. சரியா? ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங்ன்ற விஷயம் வந்து ரொம்ப வந்து டேபுவான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதெல்லாம் நம்ம ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து எல்லாரும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு குழந்தைக்கு ரொம்ப அவசியம். அட்லீஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்காவது சைல்டு லைஃப்ல வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து விஷயம் வந்து இருக்கணும் அப்படின்றத முன்னெடுக்கிறதுக்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக ஃபாதர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ இது மாதிரி இருக்கு, இதனால வந்து இந்த பிரச்சனையும் கிடையாது, இதனால என்னென்ன பெண்களுக்கு வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும், அது இருந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட ஒய்ஃபாக இருந்துச்சுன்னா அவங்க மாறதான் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணணும், அவங்கள வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா இனிஷியேட்டிவ்ஸை கொண்டு வரதுக்காக தான் இந்த டைப் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம யூனிசெஃபும் வெஸ்ட் பெங்காலும் சேர்ந்து. ரைட்டா? வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் CV ஆனந்த போஸ், கேபிட்டல் கொல்கட்டா, CM மமதா பானர்ஜி. சரியா? ஸோ யூனிசெஃபோட ஸ்டாட்டிக் என்னன்னு நீங்க சொல்லணும். நான் அதை எடுக்கல, டீமுக்கு தான் நான் எடுக்கல, தெரிஞ்சே தான் எடுக்காம வந்தேன். ஸோ இதோட ஸ்டாட்டிக் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கமெண்ட் பார்ப்பேன். சரி, நான் வெளியே இருந்தாலும் கமெண்ட் பார்ப்பேன், கேட்பேன். சரியா? சொல்லாம மட்டும் இருங்க, அப்போ பேசிக்கிறேன். ஸோ மமதா பானர்ஜி ரீஇனிஷியேட்ஸ், அதாவது ஒன்றும் இல்லையா, வெஸ்ட் பெங்காலோட DGP-யா இருந்த ராஜீவ்குமார் ஐஏஎஸ்ஏ வந்து திருப்பி வந்து நீங்களே வந்து DGP ஆயிருங்க அப்படின்னு சொல்லி மமதா பானர்ஜி வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணி விட்டாங்க. நெக்ஸ்ட், ஒடிசா லான்ச்சஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரைஸ் ATM. இந்தியாவிலே முதல் ரைஸ் ATM எங்க வந்துச்சு? ஒடிசாவில் தான் வந்திருக்கிறது. அன்னபூர்த்தி கிரைன் ATM அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. ஸோ இது எங்க யார் கொண்டு வந்திருக்கா? பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு ஒன்றும் இல்லை, நீங்க ரேஷன் கார்டு போய் அரிசி வாங்குறீங்களா, இப்போ இனிமேல் வந்து இந்த மிஷின்லேயே வாங்கிக்கலாம். சிம்பிள். நீங்க போய் அந்த மிஷினில் போய் உங்க கார்டு நம்பர் அடிங்க, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், உங்க நேம் செலக்ட் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுங்க, ஸ்கேன் ஆயிருச்சா, 25 கிலோ அரிசி வாங்கிட்டு போயிட்டே இரு. தயவு செஞ்சு இந்த நிக்கிற சொல்லலாம் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த மிஷின் வந்து 50 கிலோ வரையும் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் 5 நிமிஷத்துல. இது வந்து உங்களுக்கு மினிமம் 25 கிலோன்றப்ப 25 கிலோ நீங்க வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மஞ்சேஸ்வர்
ஒடிசால மஞ்சேஸ்வர் அப்படின்ற இடத்துல தான் வந்து இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது வேர் ஹவுஸ்ல. ரைட்டு. ஒடிசா கவர்னர் ரகுபர் தாஸ், கேபிட்டல் புவனேஸ்வர், சிஎம் மோகன் சரண் மகாஜி. சரி, மோகன் சரண் மாஜி. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம ஒடிசா வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. அவங்களோட பட்ஜெட்டோட எஸ்டிமேட் வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 2.65 ட்ரில்லியன் ருபீஸ். 2.65 ட்ரில்லியன் ருபீஸ் 2024-25 பட்ஜெட்டா ஒடிசா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ரைட். ஒலிம்பிக்ஸ். ஸோ ஒலிம்பிக்ஸ்ல நிறைய சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அது என்னன்றதை டக்குனு பார்ப்போம். நம்ம நீரஜ் சோப்ரா ஐயா வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸ்ல. போன வருஷம் ஒலிம்பிக்ஸ்ல வந்து கோல்டு வின் பண்ணாரு. இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸ்ல வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காப்ல. ஸோ இவரை தொடர்ந்து கோல்டு மெடல் யார் வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி பாகிஸ்தானை சேர்ந்த அர்ஷத் நதீம் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. 92.97 தூரம் மீட்டர் த்ரோ பண்ணி. அதே மாதிரி நம்ம பிரான்ஸ் மெடல் வந்து கிரெனடாவை சேர்ந்த ஆண்டர்சன் பீட்டர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காப்ல. ஜாவலின் த்ரோவில் நீரஜ் சோப்ரா சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு. ரைட்டு. இதே மாதிரி நம்ம இந்தியன் ரெஸ்லர் அமன் ஷெராவத் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காரு. 57 கிலோ மென்ஸ் ரெஸ்லிங் கேட்டகரியில பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காப்ல நம்ம இந்தியாவை சேர்ந்த அமன் ஷெராவத். ரைட். ஸோ இதே நம்ம இந்தியன் ஹாக்கி மென்ஸ் டீமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஸோ ஸ்பெயினை 2-1 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்து நம்ம இந்தியன் ஹாக்கி டீம் ஸ்பெயினை வீழ்த்தி பிரான்ஸ் மெடலை வின் பண்ணியிருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 நடந்தது. பாரிஸ்ல மாயினஸ் ஸ்டேடியம்ல நடந்திருக்கிறது. யுஎஸ் டியூ மாயினஸ் ஸ்டேடியம்ல நடந்திருக்கிறது. ரைட்டா? ஸோ இதை தொடர்ந்து அடுத்தடுத்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ 1972 அப்புறமேட்டு தொடர்ந்து அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து நம்ம வின் பண்ணாமலே இருந்தோம். ஸோ இப்போதான் வந்து போன வருஷம் இந்த வருஷம்னு சொல்லி அடுத்தடுத்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து நம்ம ஹாக்கில வின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதற்கு முன்னாடி 72 முன்னாடி வரையும் சரியா கிட்டத்தட்ட 50ல 72 வரையும் தொடர்ந்து வருஷத்துக்கு ஒன்று கோல்டு, சில்வர், பிரான்ஸ், கோல்டு அப்படின்னு வரிசையா வின் பண்ணிட்டே இருந்தோம். 72 அப்புறமே இந்த கண்டினியூஸா வின் பண்றது வந்து கொஞ்சம் தடப்பட்டு போயிருந்துச்சு. ஸோ அது வந்து இப்ப திரும்பி தொடர ஆரம்பிச்சிருக்கிறது. போன வருஷம் வின் பண்ணா இந்த வருஷம் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ நியூஸ் எல்லாத்தையுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ கிளியரா படிங்க, கிளியரா எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா இன்னொரு தடவை கவனிச்சு புரிஞ்சுக்கோங்க. தெரியலன்னா கேளுங்க, நானே சொல்லிடுவேன். ஓகே மக்களே. ஸோ ஸ்டார்டிங் போயிடலாம். நேஷனல் ஜாவலின் டே எல்லாருக்கும் தெரியும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல்ல எப்போ அப்சர்வ் பண்ணப்பட்டுச்சு? இப்பதான் சொன்னேன். அதையும் 21 தான் வின் பண்ணாரு. 22ல இருந்து அப்சர்வ் பண்றோம். டேஷ் அப்பான எஸ்பிஐ சேர்மன் யாரு? அதான் சொன்னேன், சிஎஸ் ஷெட்டி. எஸ், பிரசிடென்ட் திரௌபதி முர்முக்கு வந்து ரீசெண்டா பிஜி வந்து ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. என்ன அவார்ட் கொடுத்தாங்க? அந்த அவார்டோட பேரு ஆர்டர் ஆஃப் த கேம்பெயின் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த பிஜி. டேஷ் லான்ச்சஸ் கிசான் கா சமன் ப்ரோக்ராம். கிசான் கா சமன் ப்ரோக்ராம் யார் லான்ச் பண்ணிருக்கா? ஜேஎன்கே பேங்க். கரெக்டா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். ரைட். ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் லான்ச்சஸ் டேஷ் ஃபார் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்க்கா ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமோட பேர் என்ன? உபாஸ்தி போர்ட்டல். எஸ். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ 9-10க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் இன்னைக்கு 13 ஸோ அப்படின்றப்போ இன்னும் 2 நாள் வீடியோஸ் இருக்குது. ஸோ சேர்த்து கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம். டோன்ட் வரி. ஸோ ரெகுலராக மட்டும் படிங்க, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வேறு ஏதாவது queries இருந்துச்சுன்னா DAV_3073 இதான் என்னோட ஐடி. எப்போ எல்லாம் மெசேஜ் ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ டாடா, பபாய், சி யூ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.